ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமிக் என்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாலிட்டி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல ஒரு பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி விதின்னு சொல்லி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி போட்ட விதிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதாவது என்னென்ன சட்டங்கள் போட்டாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்ப வரக்கூடியது 1858 இருந்து அது வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தை சேர்ந்தது. இந்திய அரசு சட்டம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா அது இங்கிலாந்து அரசு போடப்பட்ட சட்டங்கள். சோ இந்த சட்டங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. எதுக்காண்டி இந்த சட்டங்கள் போட்டாங்க? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அந்த அதோட நிர்வாகம் சரியில்லைன்றனால டைரக்டா வந்து இந்திய அரசியலமைப்போட ஆட்சி அதிகாரம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டே போயிருச்சு. அதுதான் இங்கிலாந்து பாராளுமன்றம்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? சோ இப்ப பாக்கலாமா? பாருங்க, இந்திய அரசு சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1858 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்துல எப்ப நிறைவேற்றப்பட்டது? 2/8/1858 வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்த இந்திய அரசு சட்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இயற்றப்பட்டது. ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1/11/1858 கானிங் நடத்திய அலகாபாத் தர்பார்ல இந்த சட்டம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. பாராளுமன்றத்துல எப்ப நிறைவேற்றப்பட்டது, அது இந்தியாவில எப்ப நடைமுறைக்கு வந்தது, இது ரொம்ப முக்கியம். ரெண்டே பாயிண்ட் தான், இந்த 2 பாயிண்ட மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடியோட சட்டத்தோட அப்படியே முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்திய நிர்வாகம் நேரடியாக இங்கிலாந்து அரசின் கீழ் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்சதுதான். இத வந்து ஷார்ட்டா எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, இங்கிலாந்து அரசி இந்தியாவிற்கும் அரசியாக வந்து அறிவிக்கப்பட்டார். இங்கிலாந்து அரசி இங்கிலாந்து நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவிற்கும் அவர்தான் அரசுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. 1858 முதலில் விக்டோரியா மகாராணி முதல் அரசியாக அறிவிக்கப்படுகிறார். யாரு இந்தியாவுக்கு அரசியா இருந்திருக்கா? விக்டோரியா மகாராணி. எப்ப? 1858 முதல்ல இந்த மகாராணி வந்து அரசியாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 1784 பாத்தீங்கன்னா பிட் இந்திய சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டு குழு இது ரெண்டுமே வந்து நீக்கிட்டாங்க. எப்ப? பிட் இந்திய சட்டத்துல வந்து என்ன கொண்டு வந்தாங்க? இயக்குனரும் இந்த கட்டுப்பாட்டு வாரியம் அல்லது கட்டுப்பாட்டு குழுன்னு சொல்லுவாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல, அது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1833 பட்டய சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்திய கவர்னர் ஜெனரல் பதவிய என்னன்னு மாத்துறாங்க? இந்திய வைசிராயின்னு மாத்திருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமானது. எந்த சட்டத்துல? இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டத்துல அதாவது இந்திய கவர்னர் ஜெனரலா இருந்தது. இந்த இந்திய கவர்னர் ஜெனரல் எந்த சட்டத்துல கொண்டு வந்தாங்க? 1833 பட்டய சட்டத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப கொண்டு வந்த அந்த இந்திய கவர்னர் ஜெனரல்ன்ற பதவி இந்திய வைசிராயா மாற்றப்பட்டிருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்தியாவை மேற்பார்வையிட 36 வெளியுறவு செயலாளர்களும் 15 பேர் கொண்ட இந்திய கவுன்சிலும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவை மேற்பார்வையிட எவ்வளவு முன்னாடி வந்து வெறும் 4 பேர் கொண்ட குழுதான் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப இந்தியாவை மேற்பார்வையிட மொத்தம் எத்தனை? 36 வெளியுறவு செயலாளர்களும் 15 பேர் கொண்ட இந்திய கவுன்சிலும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குன்றது ரொம்ப முக்கியம். முதல் வெளியுறவு அல்லது அயலுறவு செயலாளர் சார்லஸ் வுட். அதாவது அந்த 36 வெளியுறவு செயலாளர்கள் கொண்டு வந்தாங்கல்ல, சோ அது வந்து முதல் வெளியுறவு அல்லது அயலுறவு செயலாளர் யார போட்டிருக்காங்கன்னா சார்லஸ் வுட்ன்றவரை தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? அத முதல் வெளியுறவு அல்லது அயலுறவு செயலாளர்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரை வந்து இந்த பெயர்ல தான் வந்து அழைப்பாங்க. அதுக்கடுத்தது ரொம்ப முக்கியமான சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் 1861 போடப்பட்டிருக்கு. இத பாருங்க, இந்திய கவுன்சில் சட்டம் 1861 1833 பறிக்கப்பட்ட பம்பாய் மற்றும் சென்னை கவர்னர்களின் சட்டம் இயற்றும் அதிகாரம் மீண்டும் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கா? இவங்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. 1833 பம்பாய் மற்றும் சென்னை கவர்னர்களின் சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து பறிக்கப்பட்டிருக்கும். அதை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதை வந்து திரும்பி அவங்களுக்கே வழங்கியிருக்காங்க. கவர்னர் ஜெனரல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4 இருந்து 5 உயர்த்தப்படுது.
கவர்னர் ஜெனரலோட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவா உயர்த்தப்படுதா? 5 பேரா உயர்த்தப்படுதான். அதுக்கடுத்து சட்டம் இயற்றும் பணியில் முதலில் இந்தியர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த இந்திய கவுன்சில் சட்டத்துலதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியர்களுக்கும் அந்த பணியில வாய்ப்பளிக்கப்படுது. நெருக்கடி நிலையின் போது அமைதியின்றி சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்படுதா? வைசிராய்க்கு வழங்கப்படுதான். நெருக்கடி நிலையின் போது அனுமதியின்றி சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? வைசிராய்க்கு இருக்கு. ரொம்ப முக்கியம். இந்த சட்டத்தின்படி 1862 பாத்தீங்கன்னா கல்கத்தா, பம்பாய், சென்னை உயர் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படுது. 1862 கல்கத்தா, பம்பாயில சென்னை உயர் நீதிமன்றங்கள் இந்திய கவுன்சில் சட்டத்தின்படிதான் இயற்றப்படுது. ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பாருங்க, இந்திய கவுன்சில் ஆக்ட் 1892 கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்துல என்ன கொண்டு வர்றாங்கன்னா, இச்சட்டம் இந்திய தேசிய காங்கிரசின் மிதவாதிகளின் போராட்டத்தின் விளைவாக கொண்டு வரப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகளின் போராட்டத்தின் விளைவாக தான் இந்த சட்டத்தையே கொண்டு வர்றாங்க. இதுவே காங்கிரசுக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு சொல்றாங்க. இந்த சட்டமும் சும்மா போடல, அதுக்கும் நிறைய பேர் போராடி இருக்காங்க. அதனாலதான் இந்த சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் தேர்தல் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? இந்தியாவில் தேர்தல் முறை அறிமுகம் செய்யப்பட்டது எப்ப? இந்திய கவுன்சில் ஆக்ட் 1892. இது என்ன தேர்தல்னா நேரடி தேர்தல் கிடையாது, மறைமுக தேர்தல் முறை. அதுக்கடுத்து சட்டம் இயற்றும் கவுன்சில் பட்ஜெட் மீது விவாதம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டதும் இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ல தான். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் முறையும் இதுலதான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் முறையே கிடையாது. சோ இந்த சட்டத்தின் மூலமா தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1909, அல்லது இது என்ன சொல்லுவாங்கன்னா மிண்டோ மார்லி சட்டம் சொல்லுவாங்க. 1909 மிண்டோ மார்லி சட்டம் என்னது? 1909 ரொம்ப முக்கியமானது. மிண்டோன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய வைசிராய தான் மிண்டோன்னு சொல்லுவாங்க. மார்லின்றது அரசு செயலாளர் தான் மார்லின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் மிண்டோ மார்லி. இந்திய வைசிராய் அரசு செயலாளர். சோ இதுதான் மிண்டோ மார்லின்னு சொல்லி அவங்க இதுல அழைக்கிறாங்க. இச்சட்டத்தின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரசின் மிதவாதிகளை திருப்திப்படுத்துதல் தான் இந்த சட்டத்தோட நோக்கமாவே இருந்திருக்கு. இதோட முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் முதல்ல முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவுல முதல்ல முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு எப்ப வழங்கப்பட்டிருக்கு? இந்த சட்டத்தின் மூலம், அதாவது மிண்டோ மார்லி சட்டம் 1909 மூலம். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா மிண்டோன்னு சொல்றாங்க. மிண்டோன்றது ஒரு ஆளோட பேர். சரிங்களா? கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் முதலில் இந்திய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் முதலில் இந்தியர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டது எந்த சட்டம் பாத்தீங்கன்னா மிண்டோ மார்லி 1909 சட்டம். கவர்னர் ஜெனரல் கவுன்சில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா SP சின்ஹா. கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1909. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாவது இந்தியர் யாருன்னு கேக்குறாங்க. அதாவது கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் SP சின்ஹா 1909. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாவது இந்தியர் ஆவார். இவர்தான் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலேயே இடம்பெற்ற இரண்டாவது இந்தியர். முதல் இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாவது இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த SP சின்ஹா. முதல் இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா, இங்கிலாந்தில் இருந்த இந்திய கவுன்சிலும் இந்தியர்களை நியமிக்க வகை செய்யப்பட்டிருக்குது. இங்கிலாந்தில் இருந்த இந்திய கவுன்சிலும் இந்தியர்களை நியமிக்க வகை செய்யப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து மத்தியில் ஒரு அவை சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டு முதலில் நேரடி தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நேரடி தேர்தல் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கேள்வி கேட்பாங்க. 1892 மறைமுக தேர்தலும் 1909
நேரடி தேர்தலும் இருந்திருக்குது. மத்திய சட்டமன்ற தேர்தல் சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கு. மத்திய சட்டமன்ற தேர்தல் எப்ப சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்கலாம். அதுக்கடுத்து சென்னை மற்றும் பம்பாய் கவர்னர்களின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 3 4 வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் பம்பாய் கவர்னர்களின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3 4 உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்துலதான். அதுக்கடுத்து இந்திய அரசு சட்டம் 1919 அல்லது மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சட்டம். 1909 மிண்டோ மார்லி சட்டம், 1919 மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சட்டம். 1919 ரொம்ப முக்கியம் சரிங்களா. மாண்டேகுன்றது என்னது? அரசு செயலாளர். ஜெம்ஸ்போர்ட்ன்றது வைசிராய்னு சொல்றாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்திய அரசில் இந்தியர்களை பங்கேற்க வைப்பதாகும். அதாவது பிரிட்டிஷ் நடத்தக்கூடிய இந்த இந்திய அரசுல இந்தியர்களை பங்கேற்க வைப்பதுதான் இந்த பிரிட்டிஷோட நோக்கம் சரிங்களா. 1917 ஆகஸ்ட் 20 வெளியிடப்பட்ட ஆகஸ்ட் அறிக்கையின்படி இந்த சட்டம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. 1917 ஆகஸ்ட் 20 வெளியிடப்பட்ட ஆகஸ்ட் அறிக்கை. அதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாருங்க. கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், ஆங்கிலோ இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்த சட்டத்துலதான். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்துது மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சட்டம். இதுலதான் இரட்டை ஆட்சி முறைய அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது அரசு துறைகளை நிர்வாகத்திற்காக இரண்டாக பிரித்து நிர்வாகம் செய்தல். அதத்தான் நம்ம இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்லி இதுல சொல்றாங்க சரிங்களா. ஒதுக்கப்பட்ட துறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மாகாண கவர்னர் மற்றும் அவரது நிர்வாக குழுவும் இணைந்து நிர்வாகம் மேற்கொண்டது இதோட ஒதுக்கப்பட்ட துறைகள். மாற்றப்பட்ட துறைகள் பாத்தீங்கன்னா மாகாண கவர்னரும் மாகாண அமைச்சரவையும் இணைந்து நிர்வாகம் மேற்கொண்டது. ஒதுக்கப்பட்ட துறைகள் மாகாண கவர்னர் மற்றும் அவரது நிர்வாக குழுவும் இணைந்து நிர்வாகம் மேற்கொண்டது. சோ ஒதுக்கப்பட்ட துறைகளை இவங்க எல்லாம் இணைந்து நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. மாற்றப்பட்ட துறைகளை மாகாண கவர்னரும் மாகாண அமைச்சரவையும் இணைந்து நிர்வாகம் மேற்கொண்டிருக்கு. எந்த துறையை யார் நிர்வாகம் பண்ணதுன்னு சொல்லி கேட்கலாம். சோ இது வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்க கஷ்டமா தான் இருக்கும். நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு அது ஈஸியா மெமரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து இவ்வளவுதானா இதுல இருக்குன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. இதுல ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க, எந்த மாதிரி நம்ம படிச்சா கரெக்டா இருக்கும், நம்ம படிச்சதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கான்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை ஆகும். நான் இதுக்கான டெஸ்ட் வந்து ஏற்பாடு பண்றேன். இதை படிச்சுட்டு அந்த டெஸ்ட் எழுதி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா. நான் டெஸ்ட் எப்பன்றத உங்களுக்கு நான் பின்னாடி இன்ஃபார்ம் பண்றேன். அடுத்தது பாருங்க, நிர்வாக வசதிக்காக அதிகாரங்கள் மத்திய பட்டியல் மாகாண பட்டியல்னு இரண்டா பிரிச்சது எப்போ? இந்த மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சட்டத்துலதான் பிரிச்சிருக்காங்க. பட்ஜெட் பாத்தீங்கன்னா மத்திய பட்ஜெட் மாநில பட்ஜெட் என இரண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவுல பாத்தீங்கன்னா முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது எந்த சட்டத்துல? இந்த சட்டத்தின் மூலியமா தான் வாக்குரிமை அளிச்சிருக்காங்க. ரொம்ப 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 ரொம்பவும் முக்கியம். வாக்குரிமை வழங்கிய முதல் மாகாணம் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை மாகாணம் தான். அது என்ன காலம்னா நீதி கட்சி இருந்த காலம். சோ அப்பதான் பெண்களுக்கு முதல்ல வாக்குரிமையே அளிக்கப்பட்டிருக்கு. உலகில் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா நியூசிலாந்து. உலகத்துல முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து. இந்தியாவுல முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய மாகாணம் எதுன்னு கேட்டீங்கன்னா சென்னை மாகாணம். அதுக்கடுத்து லண்டனில் இந்திய தூதரகம் நிறுவப்பட்டு இந்திய தூதர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. லண்டன்ல இந்தியாவுக்கு வர்ற தூதர்களுக்கு பேர் தான் இந்திய தூதரகம் சொல்லுவாங்க. லண்டன்ல இருந்து அவங்க இந்தியாவுக்கு வர்றது. சோ நிறுவப்பட்டு இந்திய தூதர்னு சொல்லி ஒண்ணு நிறுவப்பட்டது இந்த சட்டத்தின் மூலமா தான். மத்தியில் இருந்த ஒரு அவை சட்டமன்றம் இரு அவை சட்டமன்றமாக, அதாவது முன்னாடி மத்தியில ஒரு அவை மட்டும்தான் இருக்கும். இப்ப சட்டமன்றம் மாநிலங்களவை சட்டப்பேரவைன்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்குது இந்த சட்டத்துலதான். மாகாணங்களில் ஒரு அவை சட்டமன்றம் அதாவது கூட்ட மேலவைன்னு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மாகாணங்களில் ஒரு அவை சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மாகாண சட்டமன்ற தேர்தல் சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கு. என்னது? மாகாண சட்டமன்ற தேர்தல் சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்திய அரசு சட்டம் 1935 ரொம்ப 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 முக்கியம். நம்ம 12th புக்ல இதுல இருந்துதான் எடுத்து கொடுத்திருப்பாங்க. இந்த இந்திய அரசு சட்டத்துல இருந்துதான் நம்ம
60% ஆஃப் கண்டென்ட் இதுல இருந்துதான் எடுத்திருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதுனது கிட்டத்தட்ட ஒரு 65% இதுல இருந்துதான் எடுத்திருப்பாங்க. இந்திய நிர்வாகத்திற்காக இங்கிலாந்து அரசு இயற்றிய கடைசி சட்டம் இதுவாகும். என்னது? இந்திய நிர்வாகத்திற்காக இங்கிலாந்து இயற்றிய கடைசி சட்டம். சோ என்னன்னு பாக்கலாமா? இந்த சட்டம் பாத்தீங்கன்னா சைமன் குழுவின் அறிக்கை, 3 வட்டமேசை மாநாடுகளில் எடுக்கப்பட்ட முடிவுகள், 1933ல வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த சட்டம் எதன் மூலம் இயற்றப்பட்டிருக்கு? 1933ல வெளியிட்ட வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கை எப்ப வெளியிட்டிருக்காங்க? 1933ல. இதோட முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1919ல மாகாணங்கள்ல கொண்டு வரப்பட்ட இரட்டை ஆட்சி முறை நீக்கப்பட்டு சுய ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சுய ஆட்சி முறை எந்த சட்டத்துல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது? இந்திய அரசு சட்டம் 1935. இரட்டை ஆட்சி எப்ப கொண்டு வந்தாங்க? மாண்டேகு ஜேம்ஸ் கோட்ல கொண்டு வந்தாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வைசிராய் மற்றும் அவரது நிர்வாக குழு இணைந்து, இவங்க 2 பேரும் சேர்ந்து நிர்வாகம் செய்யறதுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளை ஒதுக்கியிருக்காங்க. மாற்றப்பட்ட துறைகள் பாத்தீங்கன்னா வைசிராய் மற்றும் மத்திய அமைச்சரவையும் இணைந்து நிர்வாகம் செய்யுது. மத்தியில் கூட்டாட்சி அரசாங்கம் ஏற்படுத்துறாங்க. பெடரல் கவர்மெண்ட் எங்க ஏற்படுத்துறாங்க? இந்த இந்திய அரசியல் சட்டத்துல இருந்தா ஏற்படுத்துறாங்க. மத்தியில கூட்டாட்சி அரசாங்கம். இந்த முறையை சுதேசி அரசுகள் ஏற்காததால் அத நீக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த முறை யாரு ஏத்துக்கலையா? சுதேச அரசுகள் ஏற்கலையா. நிர்வாக வசதிக்காக அதிகாரங்கள் மத்திய பட்டியல், மாகாண பட்டியல், பொதுப்பட்டியல் என 3ஆக பிரிக்கப்பட்டது. எந்த ஆட்சியில எந்த சட்டத்துல? இந்திய அரசு சட்டம் 1935ல. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சட்டத்தின்படி 1/4/1935ல இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப 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 முக்கியம். இந்திய ரிசர்வ் வங்கி எந்த சட்டத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு? இந்திய அரசு சட்டம். எப்ப? 1/4/1935ல இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 1/1/1949ல தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. எப்ப ஏற்படுத்தப்பட்டது? எப்ப தேசியமயமாக்கப்பட்டது? ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து மாகாண நிர்வாக குழுவின் தலைவராக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமிக் என்டிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாலிட்டி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி விதின்னு சொல்லி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி போட்ட விதிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதாவது என்னென்ன சட்டங்கள் போட்டாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்ப வரக்கூடியது 1858ல இருந்து அது இங்கிலாந்து பாராளுமன்றத்தை சேர்ந்தது இந்திய அரசு சட்டம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா அது இங்கிலாந்து அரசு போடப்பட்ட சட்டங்கள். சோ இந்த சட்டங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. எதுக்காண்டி இந்த சட்டங்கள் போட்டாங்க? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அந்த அதோட நிர்வாகம் சரியில்லைன்றனால டைரக்டா இந்திய அரசியலமைப்போட ஆட்சி அதிகாரம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டே போயிருச்சு. அதுதான் இங்கிலாந்து பாராளுமன்றம்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இப்ப பாக்கலாமா? பாருங்க, இந்திய அரசு சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1858ல கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்துல எப்ப நிறைவேற்றப்பட்டது? 2/8/1858ல பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்த இந்திய அரசு சட்டம்ன்றது பாத்தீங்கன்னா இயற்றப்பட்டது. ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1/11/1858ல கானிங் நடத்திய அலகாபாத் தர்பார்ல இந்த சட்டம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. பாராளுமன்றத்துல எப்ப நிறைவேற்றப்பட்டது? அது இந்தியாவில எப்ப நடைமுறைக்கு வந்தது? இது ரொம்ப முக்கியம். ரெண்டே பாயிண்ட் தான். இந்த 2 பாயிண்ட மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி பாத்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடியோட சட்டத்தோட அப்படியே முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்திய நிர்வாகம் நேரடியாக இங்கிலாந்து அரசின் கீழ் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்சதுதான். இத ஷார்ட்டா எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, இங்கிலாந்து அரசி இந்தியாவிற்கும் அரசியாக அறிவிக்கப்பட்டார். இங்கிலாந்து அரசி இங்கிலாந்து நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவிற்கும் அவர்தான் அரசுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. 1858 முதலில் விக்டோரியா மகாராணி முதல் அரசியாக அறிவிக்கப்படுகிறார்.
யாரு இந்தியாவுக்கு அரசியா இருந்திருக்கா? விக்டோரியா மகாராணி. எப்ப? 1858ல முதல்ல இந்த மகாராணி வந்து அரசியாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 1784ல பாத்தீங்கன்னா பிட் இந்திய சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டு குழு இது ரெண்டுமே வந்து நீக்கிட்டாங்க. எப்ப? பிட் இந்திய சட்டத்துல வந்து என்ன கொண்டு வந்தாங்க? இயக்குனரும் இந்த கட்டுப்பாட்டு வாரியம் அல்லது கட்டுப்பாட்டு குழுன்னு சொல்லுவாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல, அது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1833 பட்டய சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்திய கவர்னர் ஜெனரல் பதவிய என்னன்னு மாத்துறாங்க? இந்திய வைசிராயின்னு மாத்திருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமானது. எந்த சட்டத்துல? இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டத்துல அதாவது இந்திய கவர்னர் ஜெனரலா இருந்தது. இந்த இந்திய கவர்னர் ஜெனரல் எந்த சட்டத்துல கொண்டு வந்தாங்க? 1833 பட்டய சட்டத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப கொண்டு வந்த அந்த இந்திய கவர்னர் ஜெனரல்ன்ற பதவி இந்திய வைசிராயா மாற்றப்பட்டிருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்தியாவை மேற்பார்வையிட 36 வெளியுறவு செயலாளர்களும் 15 பேர் கொண்ட இந்திய கவுன்சிலும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவை மேற்பார்வையிட எவ்வளவு கொண்டு முன்னாடி வந்து வெறும் 4 பேர் கொண்ட குழுதான் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப இந்தியாவை மேற்பார்வையிட மொத்தம் எத்தனை? 36 வெளியுறவு செயலாளர்களும் 15 பேர் கொண்ட இந்திய கவுன்சிலும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரொம்ப முக்கியம். முதல் வெளியுறவு அல்லது அயலுறவு செயலாளர் கார்லஸ் வூட். அதாவது அந்த 36 வெளியுறவு செயலாளர்கள் கொண்டு வந்தாங்கல்ல, சோ அது வந்து முதல் வெளியுறவு அல்லது அயலுறவு செயலாளர் யார போட்டிருக்காங்கன்னா கார்லஸ் வுட்ன்றவரை தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? அத முதல் வெளியுறவு அல்லது அயலுறவு செயலாளர்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரை வந்து இந்த பெயர்ல தான் வந்து அழைப்பாங்க. அதுக்கடுத்தது ரொம்ப முக்கியமான சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் 1861ல போடப்பட்டிருக்கு. இத பாருங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1861. 1833ல் பறிக்கப்பட்ட பம்பாய் மற்றும் சென்னை கவர்னர்களின் சட்டம் இயற்றும் அதிகாரம் மீண்டும் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கா? இவங்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. 1833ல பம்பாய் மற்றும் சென்னை கவர்னர்களின் சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து பறிக்கப்பட்டிருக்கும். அதை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதை வந்து திரும்பி அவங்களுக்கே வழங்கியிருக்காங்க. கவர்னர் ஜெனரல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4ல் இருந்து 5ஆக உயர்த்தப்படுது. கவர்னர் ஜெனரலோட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவா உயர்த்தப்படுதா? 5 பேரா உயர்த்தப்படுதா. அதுக்கடுத்து சட்டம் இயற்றும் பணியில் முதலில் இந்தியர்களுக்கு வந்து வாய்ப்பளிக்கப்பட்டது. இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த இந்திய கவுன்சில் சட்டத்துலதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியர்களுக்கும் அந்த பணியில வந்து வாய்ப்பளிக்கப்படுது. நெருக்கடி நிலையின் போது அமைதியின்றி சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்படுதா? வைசிராய்க்கு வழங்கப்படுதாம். நெருக்கடி நிலையின் போது அனுமதியின்றி சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? வைசிராய்க்கு இருக்கு. ரொம்ப முக்கியம். இந்த சட்டத்தின்படி 1862ல பாத்தீங்கன்னா கல்கத்தா, பம்பாய், சென்னை உயர் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படுது. 1862ல கல்கத்தா, பம்பாயில சென்னை உயர் நீதிமன்றங்கள் இந்திய கவுன்சில் சட்டத்தின்படிதான் இயற்றப்படுது. ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பாருங்க இந்திய கவுன்சில் ஆக்ட் 1892ல கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்துல என்ன கொண்டு வர்றாங்கன்னா இச்சட்டம் இந்திய தேசிய காங்கிரசின் மிதவாதிகளின் போராட்டத்தின் விளைவாக கொண்டு வரப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகளின் போராட்டத்தின் விளைவாக தான் இந்த சட்டத்தையே கொண்டு வர்றாங்க. இதுவே காங்கிரசுக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சட்டமும் சும்மா போடல, அதுக்கும் நிறைய பேர் வந்து போராடி இருக்காங்க. அதனாலதான் இந்த சட்டமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் தேர்தல் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? இந்தியாவில் தேர்தல் முறை அறிமுகம் செய்யப்பட்டது எப்ப? இந்திய கவுன்சில் ஆக்ட் 1892. இது என்ன தேர்தல்னா நேரடி தேர்தல் கிடையாது, மறைமுக தேர்தல் முறை. அதுக்கடுத்து சட்டம் இயற்றும் கவுன்சில் பட்ஜெட் மீது விவாதம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டதும் இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ல தான். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் முறையும் இதுலதான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் முறையே கிடையாது. சோ இந்த சட்டத்தின் மூலமா தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1909, அல்லது இது என்ன சொல்லுவாங்கன்னா மிண்டோ மார்லி சட்டம் சொல்லுவாங்க. 1909 மிண்டோ மார்லி சட்டம் என்னது? 1909 ரொம்ப முக்கியமானது. மிண்டோன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய வைசிராய தான் மிண்டோன்னு சொல்லுவாங்க. மார்லின்றது
அரசு செயலாளர் தான் மார்லின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் மிண்டோ மார்லி, இந்திய வைசிராய் அரசு செயலாளர். சோ இதுதான் மிண்டோ மார்லின்னு சொல்லி அவங்க இதுல அழைக்கிறாங்க. இச்சட்டத்தின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரசின் மிதவாதிகளை திருப்திப்படுத்துதல் தான் இந்த சட்டத்தோட நோக்கமாவே இருந்திருக்கு. இதோட முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் முதல்ல முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவுல முதல்ல முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு எப்ப வழங்கப்பட்டிருக்கு? இந்த சட்டத்தின் மூலம், அதாவது மிண்டோ மார்லி சட்டம் 1909 மூலம். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா மிண்டோன்னு சொல்றாங்க. மிண்டோன்றது ஒரு ஆளோட பேர். சரிங்களா? கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் முதலில் இந்திய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் முதலில் இந்திய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டது எந்த சட்டம் பாத்தீங்கன்னா மிண்டோ மார்லி 1909 சட்டம். கவர்னர் ஜெனரல் கவுன்சில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா SP சின்ஹா. கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர், ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1909. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாவது இந்தியர் யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் SP சின்ஹா 1909. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாவது இந்தியர் ஆவார். இவர்தான் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலேயே இடம்பெற்ற இரண்டாவது இந்தியர். முதல் இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாவது இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த SP சின்ஹா. முதல் இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருந்த இந்திய கவுன்சிலும் இந்தியர்களை நியமிக்க வகை செய்யப்பட்டிருக்குது. இங்கிலாந்தில் இருந்த இந்திய கவுன்சிலும் இந்தியர்களை நியமிக்க வகை செய்யப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து மத்தியில் ஒரு அவை சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டு முதலில் நேரடி தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நேரடி தேர்தல் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கேள்வி கேட்பாங்க. 1892ல மறைமுக தேர்தலும் 1909ல நேரடி தேர்தலும் இருந்திருக்குது. மத்திய சட்டமன்ற தேர்தல் சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கு. மத்திய சட்டமன்ற தேர்தல் எப்ப சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்கலாம். அதுக்கடுத்து சென்னை மற்றும் பம்பாய் கவர்னர்களின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 3 4 உயர்த்தப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் பம்பாய் கவர்னர்களின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3 4 உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்துலதான். அதுக்கடுத்து இந்திய அரசு சட்டம் 1919 அல்லது மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சட்டம். 1909 மிண்டோ மார்லி சட்டம், 1919 மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சட்டம். 1919 ரொம்ப முக்கியம். சரிங்களா? மாண்டேகுன்றது என்னது? அரசு செயலாளர். ஜெம்ஸ்போர்ட்ன்றது வைசிராய்னு சொல்றாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்திய அரசில் இந்தியர்களை பங்கேற்க வைப்பதாகும். அதாவது பிரிட்டிஷ் நடத்தக்கூடிய இந்த இந்திய அரசுல இந்தியர்களை பங்கேற்க வைப்பதுதான் இந்த பிரிட்டிஷோட நோக்கம். சரிங்களா? 1917 ஆகஸ்ட் 20 வெளியிடப்பட்ட ஆகஸ்ட் அறிக்கையின்படி இந்த சட்டம் வெளியிடப்பட்டிருக்கு. 1917 ஆகஸ்ட் 20 வெளியிடப்பட்ட ஆகஸ்ட் அறிக்கை. அதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாருங்க. கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், ஆங்கிலோ இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்த சட்டத்துலதான். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த சட்டம். இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்துது மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சட்டம். இதுலதான் இரட்டை ஆட்சி முறைய அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது அரசு துறைகளை நிர்வாகத்திற்காக இரண்டாக பிரித்து நிர்வாகம் செய்தல். அதைத்தான் நம்ம இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்லி இதுல சொல்றாங்க. சரிங்களா? ஒதுக்கப்பட்ட துறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மாகாண கவர்னர் மற்றும் அவரது நிர்வாக குழுவும் இணைந்து நிர்வாகம் மேற்கொண்டது இதோட ஒதுக்கப்பட்ட துறைகள். மாற்றப்பட்ட துறைகள் பாத்தீங்கன்னா மாகாண கவர்னரும் மாகாண அமைச்சரவையும் இணைந்து நிர்வாகம் மேற்கொண்டது. ஒதுக்கப்பட்ட துறைகள் மாகாண கவர்னர் மற்றும் அவரது நிர்வாக குழுவும் இணைந்து நிர்வாகம் மேற்கொண்டது. சோ ஒதுக்கப்பட்ட துறைகளை இவங்க எல்லாம் இணைந்து நிர்வாகம் பண்ணிருக்காங்க. மாற்றப்பட்ட துறைகளை மாகாண கவர்னரும் மாகாண அமைச்சரவையும் இணைந்து நிர்வாகம் மேற்கொண்டிருக்கு. எந்த துறையை யார் நிர்வாகம் பண்ணதுன்னு சொல்லி கேட்கலாம்.
சோ இது வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்க கஷ்டமா தான் இருக்கும். நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு அது ஈஸியா மெமரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து இவ்வளவுதானா இதுல இருக்குன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இதுல ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க, எந்த மாதிரி நம்ம படிச்சா கரெக்டா இருக்கும், நம்ம படிச்சதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கான்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை ஆகும். நான் இதுக்கான டெஸ்ட் வந்து ஏற்பாடு பண்றேன். இத படிச்சுட்டு அந்த டெஸ்ட் எழுதி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? நான் டெஸ்ட் எப்பன்றத உங்களுக்கு நான் பின்னாடி இன்ஃபார்ம் பண்றேன். அடுத்தது பாருங்க, நிர்வாக வசதிக்காக அதிகாரங்கள் மத்திய பட்டியல் மாகாண பட்டியல்னு இரண்டா பிரிச்சது எப்போ? இந்த மாண்டேகி ஜெம்ஸ்போர்ட் சட்டத்துலதான் பிரிச்சிருக்காங்க. பட்ஜெட் பாத்தீங்கன்னா மத்திய பட்ஜெட் மாநில பட்ஜெட் என இரண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவுல பாத்தீங்கன்னா முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது எந்த சட்டத்துல? இந்த சட்டத்தின் மூலியமா தான் வாக்குரிமை அளிச்சிருக்காங்க. ரொம்ப 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 ரொம்பவும் முக்கியம். வாக்குரிமை வழங்கிய முதல் மாகாணம் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை மாகாணம் தான். அது என்ன காலம்னா நீதி கட்சி இருந்த காலம். சோ அப்பதான் பெண்களுக்கு முதல்ல வாக்குரிமையே அளிக்கப்பட்டிருக்கு. உலகில் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா நியூசிலாந்து. உலகத்துல முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து. இந்தியாவுல முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய மாகாணம் எதுன்னு கேட்டீங்கன்னா சென்னை மாகாணம். அதுக்கடுத்து லண்டனில் இந்திய தூதரகம் நிறுவப்பட்டு இந்திய தூதர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. லண்டன்ல இந்தியாவுக்கு வர்ற தூதர்களுக்கு பேர் தான் இந்திய தூதரகம் சொல்லுவாங்க. லண்டன்ல இருந்து அவங்க இந்தியாவுக்கு வர்றது. சோ நிறுவப்பட்டு இந்திய தூதர்னு சொல்லி ஒண்ணு நிறுவப்பட்டது இந்த சட்டத்தின் மூலமா தான். மத்தியில் இருந்த ஒரு அவை சட்டமன்றம் இரு அவை சட்டமன்றமாக, அதாவது முன்னாடி மத்தியில ஒரு அவை மட்டும்தான் இருக்கும், இப்ப சட்டமன்றம் மாநிலங்களவை சட்டப்பேரவைன்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்குது இந்த சட்டத்துலதான். மாகாணங்களில் ஒரு அவை சட்டமன்றம், அதாவது கூட்ட மேலவைன்னு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மாகாணங்களில் ஒரு அவை சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மாகாண சட்டமன்ற தேர்தல் சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கு. என்னது? மாகாண சட்டமன்ற தேர்தல் சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்திய அரசு சட்டம் 1935 ரொம்ப 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 முக்கியம். நம்ம 12th புக்ல இதுல இருந்துதான் எடுத்து கொடுத்திருப்பாங்க. இந்த இந்திய அரசு சட்டத்துல இருந்துதான் நம்ம 60% ஆஃப் கண்டென்ட் இதுல இருந்துதான் எடுத்திருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதுனது கிட்டத்தட்ட ஒரு 65% இதுல இருந்துதான் எடுத்திருப்பாங்க. இந்திய நிர்வாகத்திற்காக இங்கிலாந்து அரசு இயற்றிய கடைசி சட்டம் இதுவாகும். என்னது? இந்திய நிர்வாகத்திற்காக இங்கிலாந்து இயற்றிய கடைசி சட்டம். சோ என்னன்னு பாக்கலாமா? இந்த சட்டம் பாத்தீங்கன்னா சைமன் குழுவின் அறிக்கை, 3 வட்டமேஜை மாநாடுகளில் எடுக்கப்பட்ட முடிவுகள், 1933ல வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த சட்டம் எதன் மூலம் இயற்றப்பட்டிருக்கு? 1933ல வெளியிட்ட வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கை எப்ப வெளியிட்டு இருக்காங்க? 1933ல. இதோட முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1919ல மாகாணங்கள்ல கொண்டு வரப்பட்ட இரட்டை ஆட்சி முறை நீக்கப்பட்டு சுய ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சுய ஆட்சி முறை எந்த சட்டத்துல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது? இந்திய அரசு சட்டம் 1935. இரட்டை ஆட்சி எப்ப கொண்டு வந்தாங்க? மாண்டேகி ஜெம்ஸ்போர்ட்ல கொண்டு வந்தாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வைசிராய் மற்றும் அவரது நிர்வாக குழு இணைந்து, இவங்க 2 பேரும் சேர்ந்து நிர்வாகம் செய்யறதுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளை ஒதுக்கியிருக்காங்க. மாற்றப்பட்ட துறைகள் பாத்தீங்கன்னா வைசிராய் மற்றும் மத்திய அமைச்சரவையும் இணைந்து நிர்வாகம் செய்யுது. மத்தியில் கூட்டாட்சி அரசாங்கம் வந்து ஏற்படுத்துறாங்க. பெடரல் கவர்மெண்ட் எங்க ஏற்படுத்துறாங்க? இந்த இந்திய அரசியல் சட்டத்துல இருந்தா ஏற்படுத்துறாங்க. மத்தியில கூட்டாட்சி அரசாங்கம். இந்த முறையை சுதேசி அரசுகள் ஏற்காததால் அதை வந்து நீக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த முறை யாரு ஏத்துக்கலையா? சுதேச அரசுகள் ஏற்கலையா. நிர்வாக வசதிக்காக அதிகாரங்கள் மத்திய பட்டியல் மாகாண பட்டியல் பொதுப்பட்டியல் என 3ஆக பிரிக்கப்பட்டது. எந்த ஆட்சியில எந்த சட்டத்துல? இந்திய அரசு சட்டம் 1935ல. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சட்டத்தின்படி 1/4/1935ல இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப 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 முக்கியம். இந்திய ரிசர்வ் வங்கி எந்த சட்டத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு? இந்திய அரசு சட்டம். எப்ப? 1/4/1935ல இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 1/1/1949ல
தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. எப்ப ஏற்படுத்தப்பட்டது, எப்ப தேசியமயமாக்கப்பட்டது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து மாகாண நிர்வாக குழுவின் தலைவராக மாகாண நிர்வாக குழுவின் தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா மாகாண கவர்னரை வந்து அறிவிக்கப்பட்டிருப்பாங்க. மாகாண நிர்வாக குழுவின் தலைவராக யார் அறிவிச்சிருக்காங்க, மாகாண கவர்னர் வந்து அறிவிச்சிருக்காங்க. 1937 பாத்தீங்கன்னா பர்மா இந்தியாவில வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். எந்தெந்த ஆண்டு கொடுத்திருக்காங்களோ அந்த ஆண்டை எழுதி அது அந்த ஆண்டுல என்ன செஞ்சாங்கன்றத பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? ஏன்னா பேராகிராஃபா எழுதுனீங்கன்னா கண்டிப்பா படிக்க மாட்டீங்க, மறந்துடுவீங்க. பாக்ஸ் போட்டு நீட்டா அழகா எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு படிக்கணுன்ற ஆசை வரும். அதுக்கடுத்து 1/4/1937 டெல்லியில ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 6 நீதிபதிகள், எத்தனை நீதிபதிகள், 6 நீதிபதிகள் கொண்ட கூட்டாட்சி நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இந்திய அரசு சட்டம் 1935. இதன் முதல் தலைமை நீதிபதி சர் மௌரிஸ்கியர். இச்சட்டத்தின்படி சென்னை, பம்பாய், கல்கத்தா, அதாவது வங்காளத்துல இருக்கு, ஐக்கிய மாகாணம், உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம், பீகார் ஆகிய 6 மாகாணங்கள்ல 1 to 4 1937 இரு அவை சட்டமன்றம், அதாவது சட்ட மேலவை, சட்ட பேரவை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? இந்தியாவின் இதன் முதல் தலைமை நீதிபதி யார்? சர் மௌரிஸ்கியர். இந்த சட்டத்தின்படிதான் சென்னை, பம்பாய், கல்கத்தா, ஐக்கிய மாகாணம், அசாம், பீகார் அந்த 6 மாநிலங்கள்லயும் 1937 இரு அவை சட்டமன்றம், அதாவது சட்ட மேலவை, சட்ட பேரவைன்னு 2 ஏற்படுத்தப்பட்டிருக்குது. எந்த சட்டத்தின்படி? 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பாருங்க, கேபினட் தூதுக்குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழு ரொம்ப ரொம்ப முக்கியமான தூதுக்குழு. 1949 மார்ச் 23, 1946 3 இங்கிலாந்து அமைச்சர்களை கொண்ட கேபினட் தூதுக்குழு இந்தியா வந்தது. யாருன்னா பெத்திக் லாரன்ஸ், இவர் தான் தலைவர். ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ், இவர் வந்து உறுப்பினர். ஏவி அலெக்சாண்டர், இவங்க 2 பேரும் உறுப்பினர். தலைவர் பாத்தீங்கன்னா பெத்திக் லாரன்ஸ். 1946 மே 16 இக்குழு பாத்தீங்கன்னா 2 முக்கிய பரிந்துரைகளை இந்தியாவுக்கு வந்து வழங்கியது. என்னன்னா இந்தியாவுல இடைக்கால அரசாங்கம் அமைக்க வேண்டும். 1946 செப்டம்பர் 2 ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இவங்க 2 பரிந்துரைகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, இந்தியாவில இடைக்கால அரசாங்கம் அமைக்க வேண்டும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க அரசியல் நிர்ணய சபை ஒன்னை ஏற்படுத்த வேண்டும் சொல்லி 2 பரிந்துரைகளை வந்து வழங்கியது. அதன்படி இடைக்கால அரசு அமைச்சிருப்பாங்க. எப்ப? 1946 செப்டம்பர் 2 ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஒரு இடைக்கால அரசாங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டம் அல்லது இந்திய பிரிவினை திட்டம். ஜூன் 3 திட்டம் 1947. ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1947 ஜூன் 3 இந்திய வைசிராய் மவுண்ட் பேட்டன் ஒருங்கிணைந்த இந்தியாவை எப்ப? 1947 ஜூன் 3 இந்திய வைசிராய் மவுண்ட் பேட்டன் ஒருங்கிணைந்த இந்தியாவை இந்தியா, பாகிஸ்தான் என 2ஆக பிரிக்கும் பிரிவினை திட்டத்தை அறிவித்தார். ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரு? இந்திய வைசிராயா இருந்த மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி 1947 ஜூலை 18 பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. ரொம்ப 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 முக்கியம். இந்திய சுதந்திர சட்டத்தின்படி 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கும் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கும் வந்து சுதந்திரம் வழங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சட்டத்தின்படி? இந்த இந்திய அரசு 1935 சட்டத்தின்படி. சரிங்களா? இதோட பாத்தீங்கன்னா நமக்கு
இந்த பார்ட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சு. ஸோ ரொம்ப 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 முக்கியம். இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 200 கொஸ்டினுமே நான் உங்களுக்கு குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்றேன். இதை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. நான் எப்ப சொல்லுவேனே தெரியாது. உங்களுக்கு லைவ் டெஸ்ட் நடக்கும். அந்த 200 கொஸ்டின்ஸையும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சாரி, அந்த 200 கொஸ்டினையும் நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. 200க்கு எத்தனை கொஸ்டின் வாங்குறீங்கன்னு. இதை நல்லா தரவா படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். சரிங்களா? ஸோ அடுத்து முக்கியமானது பாருங்க. இது வரைக்கும் நம்ம படிச்சதுல இருந்து கவர்னர் ஜெனரல் குறிப்புகள். முதல் வங்காள கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். கடைசி வங்காள கவர்னர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். முதல் வங்காள கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங். கடைசி வங்காள கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங். முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னா வில்லியம் பெண்டிங். கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னா கானிங். முதல் இந்திய வைசிராய் யாருன்னு பாத்தீங்கன்னா கானிங். கடைசி இந்திய வைசிராய் மவுண்ட் பேட்டன். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அல்லது சுதந்திர இந்தியாவின் முதல் ஆங்கில கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன். 1947 இருந்து 48 வரைக்கும் இவர் தான் கவர்னர் ஜெனரல். அதுக்கடுத்து சுதந்திர இந்தியாவின் இரண்டாவது மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல்னு சொல்றக்கூடியது சி ராஜகோபாலாச்சாரியார். 1948 இருந்து 1950 வரைக்கும் இருந்திருக்காரு. ரொம்ப 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 முக்கியம். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிசில கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இதை வந்து நல்ல பாக்ஸ் மாதிரி பெரிய பாக்ஸ் மாதிரி போட்டு நல்ல தரவா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு பாலிட்டி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், அதாவது அரசியலமைப்பா 60 நாடுகளுக்கும் மேற்பட்டதுல இருந்து எடுத்திருப்பாங்க. அது எந்தெந்த நாடுகள், எந்தெந்த நாடுகள்ல இருந்து என்னென்னலாம் நம்ம எடுத்தாங்கன்னு கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அந்த டாபிக் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தை தொடர்ந்து எத்தனை ஆர்டிக்கல் இருக்கு, என்னென்ன இருக்கு, அது எங்கெங்க எடுக்கப்பட்டதுன்னு எல்லாமே நம்ம டீட்டெயில்டா ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது உங்கள் பாலமிஸ்டின் பிசி அகாடமி.